ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இந்த சூத்திர முறையில் தீர்க்க, அதாவது சால்வ் பை ஃபார்முலா மெத்தட், இதை நம்ம பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இது முதல்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x² - 5x + 2 = 0. இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா வேணும். அப்போ அந்த ஃபார்முலா என்னென்னா x = -b ± √b² - 4ac / 2a. இதான் நமக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. அப்போ இந்த ஏபிசியில் நமக்கு என்னென்னு தெரியணும். அப்போ அது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும், இதை ஒரு ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறேன். அது என்னென்னா ax² + bx + c = 0. இதான் நமக்கு அடிப்படை சமன்பாடு. அப்போது இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், x² கோஎஃபிஷியன்ட், அதாவது கீழ், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் கீழ். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறது, இது கூட கம்பேர் பண்ணுறோம். அப்போ அதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a = 2, b = -5, c = 2. இதுதான் முக்கியம். நம்ம இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணி இது எழுதிக்கிறோம். இது ஃபார்முலா. அப்போ x = -b, b-ஓட வேல்யூ -5 ± √b² -5² - 4 × a வேல்யூ 2, c-ஓட மதிப்பு 2 / 2a, 2 × 2 = -× -+, 5 ± √−5² இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா -5 × -5 -× +, 5 × 5 25, 25. அப்போ நெகட்டிவ் நம்பர் எப்போயும் ஸ்கொயர் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் தான், மிக எண். 25 - 4 × 2 8, 8 × 2 16, 16 வகுத்தல் 2 × 2 4, c = 5 ± √25 16 கழிச்சிட்டா 9 வகுத்தல் 4. இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கு ரூட்டு போட்டுக்கலாம். 5 ± 9 ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, √9 is 3/4. அப்போ என்ன வரும்னா வேல்யூ எக்ஸுக்கு 5 + 3/4, இது ஒரு ரூட்டு. இல்லைன்னா 5 - 3/4, இது ஒரு ரூட்டு. அப்போ x = 5 + 3 8/4, அல்லது 5 - 3 2/4. இப்போ x = இது 8 4 வகுத்தா 2 டைம்ஸ் r, இது 1 2 is 2, 2 2s are 4, 1/2. அப்போ சொல்யூஷன் x = 2 or 1/2. இதான் இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். இதான் ஆன்சர். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். இதில் √2 √3லாம் √2 வந்திருக்கு. அதனால் இந்த சம் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ax² + bx + c = 0. இப்போ இதோட கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா a = √2, b = -6, c = 3√2. அப்போ இது இங்கே வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக எஃப் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, நீங்கள் எஃப் கூட மாற்றிக்கலாம். அப்போ a வேல்யூ √2, b-ஓட வேல்யூ -6, c-ஓட வேல்யூ 3√2. அப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா f = போட்டுக்கிறேன் -b ± √b² - 4ac / 2a. That is f = -b-ஓட வேல்யூ -6 ± √b² -6² -4 ×
A value root 2, C value 3 root 2 whole divided by 2A. 2 into A value root 2 is equal to minus into minus plus 6 plus or minus square root minus 6 whole square minus 6 into minus 6 minus into minus plus 6 into 6 36 36 minus இங்கே வந்து 4 root 2 3 root 2 இருக்குது. முதல்ல இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 into 3 வந்து 12, 4 3 12. இங்கே root 2 into root 2 இருக்குது. அப்போ அது வந்து 2 ஆகும். அதாவது root x into root x is equal to x. அந்த ஃபார்முலா படி root 2 into root 2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். இப்போ 12 into 2 24 வகுத்தல் 2 root 2 is equal to 6 plus or minus square root 36 36ல் 24 கழிச்சிட்டா 12 by 2 root 2 is equal to 6 plus or minus இப்போ இந்த 12 ரூட் எடுக்கணும். அது நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. இப்போ இந்த 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4 into 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 ரூட் எடுத்தால் 2, இந்த 3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ இங்கே உள்ள அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 2 into root 3 by 2 root 2. இப்போ இதில் இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். அதில் ஒரு 2 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 root 2 இருக்கும். இந்த 2 கேன்சல். அப்போ இந்த f is equal to 3 plus root 3 by root 2 or f is equal to 3 minus root 3 by root 2. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.